ஃபெயிலியரே ஆகாத ஒரு ஸ்வீட் செய்ய முடியும்னா அது ரவா லட்டு தாங்க. நிறைய மெத்தட்ல செய்வாங்க. அதுலயும் ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்யலாம் பிகினர்ஸ்க்காக. ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலயே நீங்க ஒரு ஏலக்காய் கூட போட்டுக்கலாம். ஒரு அடிகனமான பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு திராட்சையும் போட்டு பொன்னிறமா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுலயே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப்பு ரவா போட்டுக்கிறேன். சின்ன சைஸ் ரவா பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சில ஒரு பல்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கலர் மாறாம மீடியம் ஃபிளேம்ல வச்சு வறுத்துக்கணும். அரை கப்பு தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். இது ட்ரை கோகனட்ன்றதால நான் அப்படியே போடுறேன். நீங்க ஃப்ரெஷ் கோகனட் யூஸ் பண்றீங்கன்னா ரவா போடுறதுக்கு முன்னாடியே தேங்காவை கொஞ்சம் நெய்ல ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ரவா போட்டுக்கோங்க. தேங்காய் ரவா வறுப்பட்ட வாசனை வந்ததும் அரை கப்பு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்கோங்க. அளவுகள் எல்லாம் ஒரே கப்லயே அளந்துக்கோங்க. கரெக்டா இருக்கும். கட்டிகள் எதுவும் வராது. ரவா வேக வேக உதிரியா வந்துரும். ரவா வெந்ததும் நான் அடுப்பை நிறுத்திட்டு எட்டை எடுத்துக்கிறேன். கை பொறுக்கிற அளவு சூடா இருக்கும் போதே நம்ம பொடிச்சு வச்ச சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வறுத்து வச்ச நட்ஸ், ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சம் பிஸ்தா போட்டுக்கிறேங்க. கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அழகா உருண்டைகளா பிடிக்க வரும். இதை விட ஈஸியா ரவா லட்டு செய்யவே முடியாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்க.